வணக்கம். நிறைய டாபிக் போயிடலாம். இன்றைக்கி வந்து ரிச் டாட் புவர் டாட் அப்படிங்கிற புக்கில் இருந்து தான் நம்ம ஒரு 6 முக்கியமான பாயிண்ட்டை பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா இவர் ராபர்ட் கியோசகி அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. இது இப்போ புக்கை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச சில பாயிண்ட்ஸுங்க, எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகக்கூடிய மோட்டிவேஷன் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸுகளை மட்டும் உங்களுக்கு தெளிவாக கூறுறேன். அதன் மூலம் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸுங்களை கடைபிடிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு செல்வந்தர் ஆகலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். அதை ஆணித்தரமாக நம்புங்க. இது வந்து 2 அப்பாக்களுடைய கதை தான். ரிச் டாட் புவர் டாட். ஒரு பணக்கார தந்தை, ஒரு ஏழை தந்தை. அவங்களுடைய வித்தியாசத்தை தான் இதில் அவர் கோடிட்டு காமிக்கிறாரு. இவர் 9 வயசு இருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாரு. அவர் ஃப்ரெண்டு வந்து மைக்குங்கிறவர். அவருடைய அப்பா மிகப்பெரிய செல்வந்தர். அதனால் இவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, நாம் மட்டும் ஏன் இப்படி ஏழையாக இருக்கோம், அவர் இப்படி பணக்காரராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி முதல் கேள்வி விழுந்தது. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் இன்ஸ்பிரேஷனு. உடனே மைக் அவங்க அப்பாட்டே கேட்குறாரு, நீங்கள் மட்டும் ஏன் செல்வந்தராக இருக்கீங்க, என்னுடைய அப்பா ஏழையாக இருக்காரு, நான் செல்வந்தர் ஆகணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு. அதனால் நீங்கள் பணத்தை சம்பாதிக்க வைக்கணும், உங்கள் முதலீடுகளை அதிகப்படுத்தணும், அது சொத்தாக மாறணும். அப்போ தான் நீங்கள் பணக்காரராக முடியும். அதே சமயத்தில் உங்களுக்கு உனக்கு கல்வியில் இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் ஒன்று அனுபவத்து மூலமாக கற்றுக்கணும், அல்லது இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களுடைய அனுபவம், அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் செல்வந்தராக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் மூலம் அவர் படிப்பு முடிச்சுட்டு அந்த மைக் அவங்க அப்பானுடைய கம்பெனிலே வேலைக்கு சேர்றாரு. அவருடைய சம்பளம் பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்ப அமௌண்ட்டு தான், ஒரு 10 சென்ட்டு தான் அவருக்கு கிடைக்குது. இதன் மூலம் அவர் செல்வந்தரே ஆக முடியல அப்படின்னு எங்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் அவர் மைக் அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. உடனே என்ன செய்கிறாருன்னா, பழைய புத்தகங்கள்லாம் திரட்டுறாரு. அந்த பழைய புத்தகங்களை திரட்டி ஒரு மினி லைப்ரரி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அந்த லைப்ரரிக்கு வரவங்களுக்கு வாரத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு வார வாடகையாக வசூல் பண்ணுறாரு. நூற்றுக்கணக்கான பேர் சேர்றாங்க. அதன் மூலம் இவர் சம்பாதிச்சோட ஒரு 10 மடங்கு சம்பாதிக்கிறாரு. அந்த சம்பாதிக்கிற அமௌண்ட்டை ஒரு அசட்டாக மாற்றுறாரு. மாற்றும் போது அவர் செல்வந்தராகிறாரு. எனவே இதை நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை புரிஞ்சுங்க. அதாவது பணக்காரர்களுக்கு பணம் வேலை செய்யணும், அதாவது உங்கள் முதலீடுகள் வேலை செய்யணும். அந்த பாயிண்ட்ஸை மிக முக்கியமாக இந்த புக்கில் நெடுகளையும் அவர் அதுதான் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை ஞாபகப்படுத்தி செய்யுங்க. 2வது பாயிண்ட் பயமும் பேராசையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதாவது நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், அதை வச்சு நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் பேராசை கூடாது. இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் பெரிய வசதியாக இருக்கார், நம்ம ஃப்ரெண்டு வசதியாக இருக்கார், நம்ம உறவினர் வசதியாக இருக்காங்க, நாமளும் அதே மாதிரி வசதியாக இருக்கணுன்ட்டு நாம் கடன் மூலமாக அந்த பொருள்களெல்லாம் வாங்குகிறோம். அதன் மூலமாக இஎம்ஐ கட்டும் போது நாம் ஏழையாகவே இருக்கிறோம். அதை நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அதனால் நம்மளுக்கு அந்த பேராசை இருக்கக்கூடாது, பயமும் பேராசையும் கூடாது அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார். அதே சமயத்தில் 3வது பாயிண்ட் நமது கல்வி முறை உங்களை பணக்காரன் ஆக்காது. அதை ஆணித்தரமாக சொல்கிறாரு. அதாவது இன்று பள்ளிகளில் இருக்கட்டும், கல்லூரிகளாகட்டும், நம்மளுக்கு எக்கனாமிலாம் சொல்லித்தரதில்லை. அதே மாதிரி சேமிப்பு எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரதில்லை. அதே சமயத்தில் முதலீடுகளை பற்றியும் நம்மளுக்கு சொல்லித்தரதில்லை. அதனால் நீங்களே தான் இதை கற்றுக்கணும். நீங்கள் லேர்ன் பண்ணுறத அதிகப்படுத்தணும். பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத லேர்ன் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நீங்கள் செல்வந்தராக முடியும் அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார். 4வது பாயிண்ட்டு, பணக்காரர்கள் அசட்டை உருவாக்குறாங்க, ஏழைகள் செலவுகளை உருவாக்குறாங்க. அதனால தான் அவங்க பணக்காரர்கள் பணக்காரர்களாக ஆகிறார்கள். ஏன்னா அந்த அசட் மூலமாக அவங்களுக்கு மறுபடியும் வருமானம் வருது. அது மறுமுதலீடு செய்யும்போது மேலும் அவங்க பணக்காரர்கள் ஆகிறார்கள். ஏழைகள் செலவுகளை அதிகம் பண்ணுறதுனால அந்த செலவுகள் அவங்கள கடைசி வரைக்கும்
அந்த வட்டி கட்டி கடைசி வரைக்கும் ஏழையாகவே இருக்க வச்சிருது. அதே சமயத்தில் உண்மையான பணக்காரர்களை பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு வருடம் நம்மளுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லைனாலும் உங்களை குடும்ப செலவுகளை அத்தியாவசியமான செலவுகளை நீங்கள் சமாளிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையான பணக்காரர்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார். அதனால் அந்த உண்மையான பணக்காரராக இருக்கிறதுக்கு உண்டான தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும். நிறையா லேர்ன் பண்ணி பயம் இல்லாமல் முதலீடு பண்ணோம். அதாவது ஏற்கனவே சொன்னார்ல பயம்னு, நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு பயந்துக்குவோம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு பயந்துக்குவோம். ஒரு ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு பயந்துக்குவோம். எஃப்டி, ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸு, கோல்டு, இதுதான் நம்மளுக்கு நம்ம தெரிஞ்ச விஷயம். 100% மக்கள் வந்து எஃப்டி, ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ், கோல்டு இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பண்ணுறது ஒரு சேஃப்டி தான். ஒரு மொத்த முதலீட்டில் ஒரு 10% வச்சுக்கலாம். மற்ற 90% நம்ம இன்ஃப்ளேஷனை ஃபீட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு முதலீடுகள் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார். அதே சமயத்தில் 5வது பாயிண்ட் வந்து ஏழைகள் எப்பயுமே நிரந்தரமாக ஏழையாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. ஏழைகள் இந்த நடுத்தர மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நிரந்தரமாக அவங்க அதை விட்டு நவர்றதே இல்லை. இது மாதிரி ஒரு 99% இருக்காங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அதே மாதிரி காப் மேயர் அவர் ஒரு புக்கில் வந்து சொல்லியிருக்காரு, நம்ம அடித்த மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு. அதாவது நம்ம ஏழைகள், வீடு இல்லாதவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று கட்டி அந்த அரசாங்கம் வந்து அவங்கள கொண்டு போய் அந்த அடுக்குமாடி கட்டடத்தில் குடியிருக்க வச்சிச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா, அவங்கள 199 பேர் அந்த வீட்டை வாடகை விட்டுட்டு, அதே சமயத்தில் அதை மற்றவங்க பயன்படுத்துகிற மாதிரி விட்டுட்டு பழையபடியாக அவங்க ஏழையாகவே மறுபடியும் பிளாட்ஃபாரத்துக்கே வந்துட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இதே மாதிரி இருக்குது. அந்த எண்ணங்களை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறது தான் ஆசிரியர் கூறுற கருத்து. வந்து நீங்கள் ஏழை நடுத்தர மக்கள் அந்த இதில் இருந்து நீங்கள் வெளியே வாங்க. அதுக்கோசரம் அவர் என்ன சொல்கிறாரு, 99% பேர் இந்த வீடு, காரு, ஃபோனு, எஜுகேஷன் லோனு இப்படி இஎம்ஐ கட்டியே அவங்களுடைய பெரும்பகுதி அவங்க வாழ்நாள் முழுசும் கழிஞ்சிருது. அதையெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது 6வது பாயிண்ட் வந்து ஒரு பேசிவ் இன்கம்மை நம்ம அதிகரிக்கணும். ஆக்டிவ் இன்கம்மை வச்சு நம்ம பேசிவ் இன்கம்மை அதிகப்படுத்தணும். அவங்களுக்கு ஏழைகள் வந்து அவங்க செல்வந்தர் ஆகிறதுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய விஷயங்கள் 5 அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட்டு ஏற்கனவே பார்த்துட்டோம் பயம். 2வது வந்து செல்வத்தின் வழிகளை நம்ப மாட்டாங்க. இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அவங்க பயந்துக்குவாங்க, உடனே நம்பி வரமாட்டாங்க. அதே சமயத்தில் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. நம்ம இருக்கிறதே போதும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முட்டுக்கட்டையாக இருக்கும். 4வது பாயிண்ட்டு, அதுக்கோசரம் நிறைய செலவு பண்ணுவாங்க, பேட் ஹேபிட்ஸ்க்கோசரம் செலவு பண்ணுவாங்க. அது 5வது பாயிண்ட் வந்து தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பார்கள். நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா மேலே இங்கேயும் பார்த்துட்டு நம்மளை அப்படியே சிரிச்சிட்டே போயிடுவாங்க. இந்த மாதிரி குணங்களை எல்லாம் அவங்க வந்து அந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் தூர வச்சுட்டு அதனால் நம்ம பிடிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதே சமயத்தில் இப்போ வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்துடுவோம். டிசிஎஸ் மஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. அதனுடைய Q3 ரிசல்ட்டாக பார்ப்போம். இதனுடைய டோட்டல் ரெவென்யூ வந்து இயர் ஆன் இயர் வந்து டிசம்பர் 2023 60,583 கோடி, டிசம்பர் 2024 63,973 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்தது குவார்டர் ஆன் குவார்ட்டர் செப்டம்பர் 2024 இதனுடைய ரெவென்யூ வந்து 64,259 கோடி, டிசம்பர் 2024 63,973 கோடி ஏறி உள்ளது. அதனால் ஓகே. அதுக்கடுத்தது நெட் ப்ராஃபிட் நிகர லாபம் இயர் ஆன் இயர் வந்து டிசம்பர் 2023 11,097 கோடி, அதே சமயத்தில் டிசம்பர் 2024 12,444 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்தது குவார்டர் ஆன் குவார்ட்டர் ப்ராஃபிட்டு செப்டம்பர் 2024 11,955 கோடி, டிசம்பர் 2024 12,444 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்தது இபிஎஸை பார்த்துருவோம். இயர் ஆன் இயர் இபிஎஸ் வந்து டிசம்பர் 2023
30.29, டிசம்பர் 2024 34.21 ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து குவார்டர் அண்ட் குவார்ட்டர் செப்டம்பர் 2024 32.92, டிசம்பர் 2024 34.21 ஏறி உள்ளது. ஓகே. அதனால் டிசிஎஸ் Q3 ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நன்றாக உள்ளது. இதில் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதனுடைய ரெக்கார்ட் டேட் வந்து 17/1/2024. இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து 10 ரூபா, ஸ்பெஷல் டிவிடெண்ட்டு 66 ரூபா, மொத்தம் 76 ரூபா கொடுக்குறாங்க. இது அருமையான டிவிடெண்ட்டு. டிசிஎஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா 27/10/2008 104 ரூபா இருந்தது. இன்றைக்கி 16 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டு இப்போ 76 ரூபா வாங்கிடுவீங்க. அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு மினிமம் 2 டிவிடெண்டாச்சும் கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கின அமௌண்ட்டை இப்போ டிவிடெண்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி ஷேரினுடைய ப்ரைஸ் வந்து 4250. 16 வருஷமாக நீங்கள் டிவிடெண்ட்டை தோராயமாக ஒரு 750 ரூபா வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கிட்டா கூட இதனுடைய மதிப்பு 5000 ரூபா. அதனால தான் 16 வருஷத்தில் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அதனால் இந்த ஷேரை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இந்த ரிச் டாட் போர் டாட் சொல்கிற மாதிரி நீங்கள் தூங்கினாலும் உங்கள் வருமானம் தூங்கக்கூடாது. உங்கள் முதலீடு உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். உங்களுக்கு கீழே ஒரு தொழிலாளி போல் அது செயல்படணும். அதுக்கு உதாரணமாக நீங்கள் 10 to 40% சேமிங்க. அந்த சேமிக்கிற அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட்டு இப்படி பண்ணுங்க. 10% மட்டும் FD, RD, போஸ்ட் ஆஃபீஸ் அண்டு கோல்டில் பண்ணுங்கள். இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு 5 தொழிலாளிங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி அந்த 5 தொழிலாளிகளுக்கும் உங்களுக்கு வந்து சம்பாரித்து கொடுக்கும்போது நீங்கள் கால அடிப்படையில் செல்வந்தர் ஆகிவிடுவீர்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் இதை கன்சிடர் பண்ணுங்க. அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் வந்து உங்கள் மனதை வலிமைப்படுத்தணும். முதல் இலக்கு தான். அதற்கு நிறைய பழைய வீடியோலாம் போட்டிருக்கேன். அதை ஒவ்வொன்றா பாருங்கள் டைம் இருக்கும்போது. அதே சமயத்தில் உங்கள் முதலீடுகள் எது எதில் செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எஜுகேஷனல் பர்பஸாக மியூச்சுவல் ஃபண்டு பற்றியும் ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் நான் மை போர்ட்ஃபோலியோ ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு, மை போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிற வீடியோலாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.